ஹாய். நம்ம நம்ம எல்லாருக்கும் வந்து முட்டை தோசை பிடிக்காதவங்க வந்து இருக்க மாட்டோம். இல்லை, எல்லாருக்குமே முட்டை தோசை பிடிக்கும். சட்னி, தேங்காய் சட்னி இல்லை, சாம்பார் இல்லை, தக்காளி சட்னி இல்லை, வெங்காய சட்னி இல்லைன்னா வெறும் முட்டையை வந்து உடச்சி ஊற்றி கூட சாப்பிட்டுட்டு கிளம்புறதுக்கு நிறைய பேர் ரெடியாக இருக்கிறோம். அந்த முட்டை தோசையில் ஒரு 3 வெரைட்டி உங்களுக்கு எப்படி செய்கிறது செஞ்சு காமிக்கிறேன். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வெரைட்டி, இது வந்து தேவையானது தோசை மாவு, வெங்காயம், முட்டை, அதை அடிக்கிற கிண்ணம், உப்பு, எண்ணெய். சரியா? சரி சரியா. இப்போ சட்டி காஞ்சிருச்சு. நான் முதல்ல வந்து ஒரு ஊத்தப்பம் மாதிரி போடுறேன். இதை இப்போ கொஞ்சம் ஃப்ளேமை சிம்மில் வச்சுக்கிறேன். அப்போ தான் ஒரு முட்டையை உடச்சி இதில் வந்து இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கிடுவோம். போட்டுட்டு வெங்காயத்தையும் போட்டு ஆம்லெட்டுக்கு போடுவோம்ல, அந்த மாதிரி தான் நல்லா கிண்டிட்டு, பெப்பர் வேணும்னா பெப்பர் போட்டுக்கோங்க, பச்சை மிளகா போடுறேன்னா பச்சை மிளகா போடுங்க. இந்த தக்காளி பழம் பொடியாக போட போகிறேன், எனக்கு அது பிடிக்கும்னா அதையும் போடுங்க. இருக்கட்டும். மல்லிச்செடி கிள்ளி போடுறனாலும் போட்டுக்கோங்க. இது வந்து வெங்காய ஊத்தப்பம் எல்லாம் கலந்த ஆம்லெட்டு. இது வந்து நீங்கள் பெரட்டி போடும்போது நல்லா இன்னும் கொஞ்சம் கூட சிம்மில் வச்சு அந்த வெங்காயம் ரோஸ்ட் ஆகிற மாதிரி போடுறோம். எண்ணெயை ஊற்றிடுவோமா? நல்லா சிம்மில் வச்சுருக்கேன் நான். அப்படின்னா தான் உள்ள வரைக்கும் எக்கு தாண்டி மாவு நல்லா வேகணும். இது வெங்காயமும் நல்லா ரோஸ்ட் ஆகும். அப்படிங்களா? ரெண்டாவது கொஞ்சம் சிம்மிலே வச்சுமே நல்லா இதாகிடுச்சு. நல்லா ஆம்லெட் வித் இது சாப்பிட்றதுக்கு வந்து இது வந்து நம்ம சட்னியே வேண்டியதில்லை, அப்படி சாப்பிட்லாம். வேணும்னா முட்டை குழம்பு ஊற்றி சாப்பிட்லாம், தேங்காய் சட்னி, வெங்காய சட்னி. இன்னொன்று அடுத்த தோசை போடுறீங்களா? அடுத்த தோசை வந்து அடுத்தது வந்து நம்ம தோசை மாதிரி ஊத்தப்பம் மாதிரி இல்லாமல் தோசை மாதிரி இருக்கு. இது வந்து சின்ன பிள்ளைகள் இப்போ இப்படி தான் சாப்பிடுது. இப்படி தோசையை விரிச்சு ஊற்றிட்டு அது நடுவில் ஒரு முட்டையை ஊற்றிடுறாங்க. அதை இப்படி விரிச்சு விட்டாலும் உண்டு, அப்படியே போட்டாலும் உண்டு, இல்லை அப்படியே வேணாலும் இருக்கட்டும். இதில் வந்து கொஞ்சம் உப்பும் பெப்பரும் போடுறவங்க இருக்காங்க. இல்லாட்டினா உப்பு மட்டும் போட்டுட்டு பிள்ளைங்க சிலர்லாம் சில பிள்ளைங்கன்னா என் பேத்தி இந்த எல்லோ வந்து உடைக்காமல் வேற வேணும்னு சொல்லிடுவா. அதை தொட்டு தொட்டு தோசை சாப்பிடுவா. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். எவ்வளவு ஈஸியாக போச்சு பிள்ளைங்களை வந்து இப்போ மேனேஜ் பண்ணுறது. ஆமாம், எங்கள் பேபிக்கு வந்து இது வந்து ஸ்க்ரம்ஷியஸ் பிரேக்ஃபாஸ்ட். ஆமாம்,
ஒரு ஒரு தொட்டுக்கிறதுக்கு ஒரு சட்னி வைக்கணும், ஒரு குழம்பு வைக்கணுங்கிறதெல்லாம் எதுவுமே இல்லாமல் தோசைக்கு மாவு ஆட்டி இருந்தால் போதும். ஒரு எக்கை ஊற்றி முடிஞ்சது. ஆமாம், எல்லா பிள்ளைகளும் இப்போ அப்படி தான் சாப்பிடுது. இது வந்து திருப்பி போட வேண்டியது, திருப்பி போடாமல் அப்படியே மடிச்சு கொடுத்துட்றாங்க. சிம்லேயே வச்சிருந்தாங்க. அதனால இதுக்கு நான் பேர் வச்சுருக்கிறது வந்து அவசர தோசை. அவசர தோசை, அதிரடி தோசை, என்ன வேணாலும் பேர் வச்சுக்கலாம். இதுக்கு வந்து சட்னி வேண்டாம், சாம்பார் வேண்டாம், வெங்காய சட்னி வேண்டாம், கொத்தமல்லி சட்னி வேண்டாம், எதுவும் வேண்டாம். நீங்கள் தொட்டு சாப்பிட்றதாலும் சாப்பிடலாம். அப்படி தான் பிள்ளைங்க சாப்பிட்றாங்க. இல்லை இது எப்படி சாப்பிட்றது அப்படின்னு ஆஃபீஸ் போகும்போது ஸ்மெல் அடிக்குமே அப்படின்னு நினச்சிங்கன்னா திருப்பி போட்டு இது ஒரு தோசை. இது எக் தோசை. இன்னொரு எக் தோசை இருக்குது. இது அடுத்து வந்து மாவில் முட்டை கலக்கிறது. இதுக்கு ஒரு ஒரு சுவாரஸ்யமான ஒரு கதை ஒன்று உண்டு. எந்த காலத்தில் இப்போ எங்கள் அம்மாலாம் எங்கே இருக்கும்போது இதுதான் வந்து முட்டை தோசை. முட்டை மேலே தோசைக்குள்ளே முட்டையை விரித்து போடுறது, அந்த ஆம்லெட் மாதிரி போடுறதுலாம் கிடையாது. அதுலேயும் மருமகன் வீட்டுக்கு வந்தால் முட்டை தோசை போடணும்னு இந்த பெருசுக பண்ணுற அலப்பறை தாங்க முடியாதுன்னா மாவுக்குள்ளே முட்டையை உடச்சி போட்டு அதை பன்னு மாதிரி ஊற்றுவாங்க. ஆனால் சாஃப்டாக இருக்கும் அந்த இது. நம்ம கொடுத்து வச்ச மருமக்கமார் அந்த காலத்தில் இதுதான் சாப்பிடுவாங்க. மாமியார் வீட்டுக்கு வந்தால் முட்டை தோசை தான் சாப்பிடுவாங்க. இதை வந்து விரிக்கக்கூடாது, இது இப்படியே. ஆமாம், இதுக்குமே வந்து காம்பினேஷனுங்கிறது வந்து சாம்பார் கட்டாயம் கிடையாது. கொத்துக்கறி குழம்பு, எலும்பு குழம்பு, அந்த மாதிரி குழம்புகள் தான். ஏன்னா மருமை வந்தாலும் அதானே ஸ்பெஷல் அது தோசைக்கு. இது நல்ல சாஃப்டாக இருக்கும். ஆப்பத்தை விட சாஃப்டாக இருக்கும். கொஞ்சம் வேகட்டும். வேகட்டும் வந்துருச்சு. நான் இது வந்து சிம்லேயே தான் வேக விட்டுருக்கேன். நான் சிம்மில் வேக விட்டதுக்கே இவ்வளவு சிவந்துருச்சு. ஏன்னா அப்போ தான் வந்து இது வந்து கொஞ்சம் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அப்படிங்கும்போது நம்ம வெள்ளையாக இருக்கும்போதே எடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்க, உள்ளுக்குள்ளே வேகாமல் இருந்துருமோன்னு பயமாக இருக்கும். இதுக்கு வந்து கொத்துக்கறி குழம்பு, இந்த மாதிரி மட்டன் எலும்பு குழம்பு, இந்த மாதிரி நல்லாயிருக்கும். வெறுமனை சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும். முட்டை குழம்பு கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம். இந்த வெஜிடேரியன் தேங்காய் சட்னி நல்லாயிருக்கும். கார சட்னி ஆஸ் யூஷுவல் வந்து வெங்காய சட்னி நல்லா தான் இருக்கும். நல்லா தான் நல்லாயிருக்கும். ஆனால் அந்த சாம்பார் சட்னி அதெல்லாம் நல்லா இருக்காது. எடுத்துடலாம் ஷீத்தல். நல்ல வெரைட்டிஸ் ஆஃப் தோசை எக்குலேயே. ஒரு சண்டேனா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் சமையல் பண்ணி அன்றைக்கி மட்டன் வாங்கியிருந்தீங்கன்னா மட்டன் குழம்பு தொட்டு சாப்பிட்டுட்டு சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுங்கள். குற்றாலத்தில் வச்சு குளிச்சுட்டு இருக்கும்போது வீட்டிலேருந்து சமையல் பண்ணி கொண்டு போவாங்க. சமையல் சாமான்லாம் எடுத்துகிட்டு போய் அங்கே சமையல் பண்ணி இருந்து 4 நாள் இது பண்ணுவாங்க. அன்றைக்கி காலையில் குளிக்க போகிறதுக்கு இந்த முட்டை தோசையை சாப்பிட்டுட்டு போவாங்க. எனக்கு இந்த முட்டை தோசை பார்த்த உடனே எனக்கு அதுதான் ஞாபகம் வருது. இனிமேல் முட்டையே உலகத்தில் நம்ம காரியம் ஆகிற போதோங்கிற மாதிரி சாப்பிடுவோம். பிள்ளைங்க அப்படி சாப்பிடுவாங்க. அது ஒரு காலம். அந்த அந்த இது குற்றாலம் இது பார்த்த உடனே எனக்கு அதுதான் ஞாபகம் வருது. குற்றாலம் சீசன் தான் ஞாபகம் வருது. என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க. எப்படி இருந்ததுன்னு ஆண்டிக்கு ஃபீட்பேக் அனுப்புங்க.